அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் உள்ள டாக்குமெண்ட்டை நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் நம்ம தாரதில்லை. ஏன் அப்படின்னா, உங்களால் எல்லாமே ஈஸியாக போய் தேடி கிடைக்க முடியுங்கிறத நான் அப்லோடு பண்ணுறதில்ல. உங்களால் கிடைக்க முடியாது, வெளியே நீங்கள் போய் டச் பண்ண முடியாதுங்கிறத தான் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு அதனுடைய பிடிஎஃப்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லிங்க்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேரான மட்டும் நான் அது லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி 2 மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஒன்று என்னென்னா, ஏஐனுடைய கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த முதல் நாளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத விட்டுருக்காங்க. தென் அடுத்து என்னென்னா, குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுடைய லிஸ்ட்டை ஏற்கனவே என்னன்னைக்கு சொல்லியிருக்காங்க, என்றைக்கு எக்ஸாம் நடக்கும்னு. குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அது போக அவங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது குறித்த அறிவிப்பு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிக்கை. அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் 2 உடைய நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ பதவிகளுக்கான முதல் கட்ட நேர்முகத் தேர்வு, அதாவது குரூப் 2 உடைய 2 எக்ஸாம் தெரியும் உங்களுக்கு. ஒன்று இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டு. அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ப்ரிலிமினரி மெயின்ஸு முடித்த பிறகு இப்போ இன்டர்வியூக்கு வைக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம் 12 ஆரம்பித்து 17 முடியுது. இந்த பிட்வீன் கேப்பில் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து 4 நாளில் இதனுடைய இன்டர்வியூ இதனுடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேர்முகத் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவங்க லிஸ்ட்டு நம்ம இதில் விட்டுருக்கோம். ஸோ அந்த நேர்முகத் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டு உள்ளவங்க தயவுசெய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாட்கள் கம்மியாக இருக்குது. இன்னைக்கு தேதி 3 ஆயிடுச்சு. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. 8 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீ நல்லா அதுக்கு இது பண்ணிக்கங்க. 12ஆம் தேதி அதனுடைய ஃபஸ்ட்டு முதல் கட்ட நேர்முகத் தேர்வு ஆரம்பிக்குது. அது முடிஞ்ச உடனே அதற்கான கவுன்சிலிங் 21/2 நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு போஸ்ட்டோடைய கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் நான் இன்டர்வியூவோடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதனால் நேர்முகத் தேர்வுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குரூப் 2ஐ சார்ந்த எக்ஸாமினர்ஸ் நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொருதையும் நல்ல முறையாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நாள் இருக்குது, இன்னும் ஒரு 8 நாள் இருக்குது. தென் அதே மாதிரி அந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங்க்கு ஒரு 4 நாள் இருக்குது. இன்டர்வியூ நல்லா பண்ணிங்கனாலே நமக்கு போதும், திருப்தியாக இருக்கும். அதனால் இன்டர்வியூ நல்லா பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் நெட்டில் நிறையா அந்த மாதிரி மார்க் இன்டர்வியூடைய இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரீவியஸாக குரூப் 2வில் போய் தேர்வு செஞ்சு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்டலாம் நீங்கள் லிங்க் வச்சு கேட்டுக்கங்க எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் கோச்சிங் சென்டரில் இருந்தாலே அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் கோச்சிங் சென்டர் போக முடியாது இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. இல்லை உங்கள் லோக்கலில் யாராவது குரூப் 2வில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் அவங்களே போய் பார்த்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் உங்களை இது பண்ணுங்கள். நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.